இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றும் பேசும் கடவுள் கேட்க தயாரா நாம்? ஆம், இன்றும் இறைவன் நம்மோடு பேசுகிறார். ஆனால் கேட்க தயாராக இருக்கிறோமா? நிறைவின் வல்லமையோடு சாமுவேல் செவிசாய்த்தது போல, எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் கடவுள் ஜெபித்தது போல, இன்று நாம் கேட்க தயாராக இருக்கிறோமா? கடவுள் நம்மோடு பேசுகிறார், ஆனால் நாம் தயார் நிலையிலே இல்லை என்ற ஒரு உண்மையின் அர்த்தங்களை வார்த்தை நமக்கு கற்றுத்தர விளைகிறது. வார்த்தையோடு கடந்து சந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பின் இனியவர்களே, இன்றும் கடவுள் பேச தயாராக இருக்கிறார், ஆனால் நாம் கேட்கிறோமா? ஆமாங்க, கடவுள் நம்மோடு பேச முழு முதல் அர்த்தங்களோடு நம்மை வழிநடத்த தயாராக இருக்கிறார். ஆண்டவரே பேசும் அடியை நான் கேட்கிறேன் என்று முழுமையாக சாமுவேலை போல நம்மால் இறைவனிடத்தில் ஒப்பு கொடுக்க முடிகிறதா? 2 முறை யார் என்று தெரியாமல் ஏலியிடம் ஓடி ஓடி சென்று என்னை அழைத்தீர்களா என்று கேட்ட சாமுவேல், முழுமையாக இறைவன் சாமுவேலை அழைக்கிறார் என்பதை உணர்ந்த எலியா சொல்லுகிறார், இதோ மீண்டும் அவர் உம்மை அழைத்த பொழுது ஆண்டவரை பேசும் அடியை நான் கேட்கிறேன் என்று ஒப்புக்கொடை என்று கற்றுத்தருகிறார். சிறுவயந்தனாக இருந்த பொழுது, சிறு பிள்ளையாக இருந்த பொழுது, கடவுள் முன் தன்னை சாமுவேல் தாழ்த்திய பொழுது அவரது செவிகளுக்கு கடவுளின் குரல் கேட்கிறார். இன்று நாமும் இப்பேற்பட்ட பண்பு நலங்களோடு வாழவே இறைவன் என்று அழைப்பு விடுக்கிறார். எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் இடையே நற்செய்தி தனிமையாக இருந்து ஜெபித்து வல்லமையோடு ஆண்டவர் செயல்படுகிறார். இதோ நாம் இன்னும் ஊர்களுக்கு செல்ல வேண்டும், பலவிதமான செயல்களை நான் எடுத்துரைக்க வேண்டும் என்று தந்தையாம் கடவுளுக்கு இயேசு செவிசாய்ப்பதை பார்க்கிறோம். ஒரு அன்பான செயலை சொல்ல விரும்புகிறேன். இன்று நமது வாழ்க்கையிலே குடும்பத்தில் அமைதியின் சாட்சிகளாக இருக்கிறோமா? சமுதாயத்தில் கருணையின் கரமாக மாறுகிறோமா? சமுதாயத்திலே நம்பிக்கையின் குரலாக நாம் உருவெடுக்கிறோமா? சமூகத்திலும் சமுதாயத்திலும் மாற்றங்களை உருவாக்க வேண்டும். குடும்பத்திலே அமைதியின் சின்னங்களாக நாம் உருமாற வேண்டும். கேட்கும் இதயம் இருந்தால் கடவுள் நமக்கு முழுமையாக செவி கொடுத்து ஏற்றுக்கொள்வார் என்ற தன்மை நமக்கு உணர்த்தப்படுகிறது. ஆமாங்க, 1946ஆம் ஆண்டு கல்கத்தாவிலிருந்து டார்ஜிலிங் செல்லுகிற ஒரு ரயில் பயணத்துல ஒரு சிறு வயதான ஒரு சிறு செயலை ஏறெடுக்க செய்த ஒரு அன்பு சகோதரி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற பொழுது ஒரு அன்பின் குரல் கேட்கிறது. ஏழைகளுக்கு சென்று உதவிடு, நான் உன்னோடு இருப்பேன் என்று அந்த குரலுக்கு முழுமையாக செவிசாய்த்து பல மாதங்கள் தியானம் செய்து சபை தனக்கு கொடுத்த கல்வி பணியை விட்டு விலகி கையில் 5 ரூபாய் எடுத்துக்கொண்டு கல்கத்தாவிலே காலடி வைத்தவர் நமது புனிதையான மதர் தெரசா. அவர்களின் அந்த ஆழமான நம்பிக்கை, இறைவன் குரலுக்கு செவி கொடுத்த அந்த உண்மையின் செயல் இன்று அமைதியின் தாயாக, அகிலமெங்கும் ஏழைகளுக்கு தாயாக திகழும் அளவுக்கு கடவுள் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் அல்லவா? இது அனைத்திற்கும் காரணம் ஜெபத்தில் நிலைத்திருந்து இறைவனுக்கு செவி கொடுத்ததுதான். சாமுவேல் செவி கொடுத்தார், தீர்க்கதரிசியாக உருமாறினார். கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செவி கொடுத்தார், தந்தையாம் கடவுளுக்கு நற்செய்தி வாயிலாக நம் அனைவரையும் மீட்டெடுத்தார். செவி கொடுப்போம், வாழ்வில் மீட்பு பெறுவோம். அவர் பேச தயாராக இருக்கிறார். கேட்க நீங்கள் தயாரா? எனக்கு யாருமே எதையும் கேட்கறது இல்லைங்க. குடும்பத்துல கணவன் சொல்வதை மனைவி கேட்பதில்லை, மனைவி சொல்வதை கணவன் கேட்பதில்லை, பெற்றோர் சொல்வதை பிள்ளைகள் கேட்பதில்லை. கடவுள் சொல்வதை மட்டும் எப்படி கேட்க முடியும்? சற்று மாற்றங்களை உருமாற்றுவோம். அமைதியிலிருந்து நானே கடவுளை அறிந்து கொள்ளுங்கள் என்று திருப்பாடல் 46:10 சொல்லுவது போல என்னில் அமைதி உண்டு, கடவுள் நான் என உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். செவிமடுப்போம், ஆசீர் நிச்சயம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, சாமுவேலை போல உமது அன்புக்கு செவிமடுத்து வாழ்வின் மீட்பை பெற்றது போல நாங்களும் உமது குரலுக்கு செவிமடுத்து இறைவார்த்தை வாசித்து வாழ்வு பெற எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.